Hi friends, இன்னைக்கு நாம virtualization என்னன்னு பார்க்க போறோம். So நாம வந்து first virtualizationக்கும் physical serversக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்க்கணும். Virtual servers அதே மாதிரி physical servers. First physical servers அப்படினா நம்ம கம்பெனில யூஸ் பண்ற ஒவ்வொரு பாக்ஸும் அதுல ஒரு OS இன்ஸ்டால் பண்ணி அதை வந்து ஒரு சர்வரா யூஸ் பண்ணோம்னா அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா physical servers. So physical serversனால என்ன அட்வான்டேஜ் அப்படினா இப்போ வந்து டேட்டா வந்து செக்யூரிட்டியா இருக்கும், ஒவ்வொரு சர்வர்லயும் ஒவ்வொரு டேட்டாஸ் இருக்கும், ஈஸியா அக்சஸபிளா இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி எல்லாமே வந்து physical serversல வந்து இருக்கு. அதே மாதிரி physical serversல டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படினா நிறைய பவர் வேணும், இடம் வேணும், மெயின்டைன் பண்றதுக்கு ஆள் வேணும். அத சர்வர்ஸை வந்து பாத்தீங்கன்னா AMC கொடுக்கணும். அதை மெயின்டைன் பண்றதுக்கு அமௌண்ட் பே பண்ணணும். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து பிசிக்கல் சர்வர்ஸுக்கு வந்து டே பை டே டெக்னாலஜி அப்டேட் ஆயிட்டே இருக்கு. ஸோ இப்போ ஒரு கான்ஃபிகரேஷன் பத்தல அப்படின்னா இமீடியட்டா வந்து பாத்தீங்கன்னா அதை அப்கிரேட் பண்ணணும். சரி, சப்போஸ் நம்ம ஹை எண்டா வாங்கிட்டோம் அப்படின்னா ஹை எண்டா வாங்கிட்டு அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 16 crore ப்ராசஸர், 32 crore கோர் ப்ராசஸர், 256 GB ரேம், அவ்வளோ ஃபாஸ்ட் அவ்வளோ கெப்பாசிட்டி ஒரு சர்வரை வாங்கி நம்ம 2012 2008 சர்வரை போட்டோம்னா கூட அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு சர்வீஸ் அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அது நிறைய வந்து வேஸ்டா போகும். பவர் வேஸ்ட், இன்ஜினியரிங் காஸ்ட் வேஸ்ட். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு இன்ஜினியர் அப்பாயிண்ட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் சர்வருடைய டிஸ்அட்வான்டேஜஸ். இப்போ பாத்தீங்கன்னா பிசிக்கல் சர்வர்ஸ்ல டைப்ஸ் ஆஃப் பிசிக்கல் சர்வர் இருக்கு. இது வந்து ரேக் சர்வர் அப்படிம்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா டவர் சர்வர், நம்ம நார்மல் CPU மாதிரி டெஸ்க்டாப் CPU மாதிரி இருக்கும். இதுலயே பாத்தீங்கன்னா ஒரு நார்மலா நம்ம டெஸ்க்டாப் CPUல என்ன இருக்கோ அதே மாதிரி தான் ஒரு SMPS 2 SMPS கூட வருது. அதே பாத்தீங்கன்னா போர்டு, ப்ராசஸர், ரேம் நார்மல் பாக்குறதுக்கு நம்ம நார்மல் டவர்ஸ் நம்ம CPU மாதிரியே இருக்கும். இதுக்கு பேர் டவர் சர்வர்ஸ். இது வந்து டேட்டா சென்டர்ல வச்சிருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா ரேக்கா இருக்கும் சர்வர்ஸ். பாத்தீங்கன்னா ஒரு ரேக்ல இந்த மாதிரியான ஒரு சர்வர் வச்சிருப்பாங்க. இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ரேக் சர்வர்ஸ். இதுக்கு பேரு பிளேட் சர்வர்ஸ். இதுல வந்து ஒரு சேசிஸ்ல எத்தனை சர்வர் போட்டிருக்காங்க அப்படின்னா 8x2 16 சர்வர்ஸ் போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பிளேட் சர்வர்ஸ். ஸோ இந்த டவர் சர்வர்ல பாத்தீங்கன்னா இடம் வந்து ரொம்ப தேவைப்படும். இந்த பிளேட்ஸ் இந்த ரேக் சர்வர்ல பாத்தீங்கன்னா இதுலயும் ரொம்ப தேவைப்படும். பட் டவர் சர்வர் மாதிரி அந்த அளவுக்கு தேவைப்படாது. ஓரளவுக்கு ஸ்பேஸ் லிமிட் பண்ணிக்கலாம். ஆனா இந்த பிளேட் சர்வர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் தேவைப்படும் இடம். ஸோ பாத்தீங்கன்னா பவர் கன்சியூமும் கம்மியா தான் இருக்கும். கூலிங் டெக்னாலஜி ஓரளவுக்கு லிமிட்டா இருந்தா போதும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஸோ இந்த டவர் சர்வர் இந்த பிளேட் சர்வர் பாத்தீங்கன்னா இடம் ரொம்ப அந்த அளவுக்கு ஆக்குபை பண்ணாது. மெயின்டெனன்ஸ் ஈஸி. இந்த மாதிரி வந்து பிசிக்கல் சர்வர்ஸ்ல இருக்கு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிசிக்கல் சர்வர்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது நிறைய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி இடத்தை அடைக்கிறது இதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதுக்காக தான் பாத்தீங்கன்னா விர்ச்சுவலைசேஷன் கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. இந்த விர்ச்சுவலைசேஷன்ல விர்ச்சுவல் சர்வர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா இப்போ வந்து ஒவ்வொரு பிசிக்கல் சர்வரா போடுறதுக்கு பதிலா ஒரு ஹை எண்ட் சர்வர் வாங்கி அதுல எல்லாத்தையுமே வந்து விர்ச்சுவலா ஒரு OS இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்றது பேர் தான் விர்ச்சுவல் சர்வர்ஸ். ஸோ இங்கதான் விர்ச்சுவலைசேஷன் கான்செப்டே யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த விர்ச்சுவலைசேஷன்ல நம்ம வந்து 2 டைப்பா பிரிச்சுக்கலாம். ஒன்னு வந்து டைப் 1 ஹைப்பர்வைசர், டைப் 2 ஹைப்பர்வைசர். ஃபர்ஸ்ட் ஹைப்பர்வைசர்னா என்ன? இப்போ ஹைப்பர்வைசர் தான் டைரக்டா ஹார்ட்வேர் மேல ரன் ஆயிட்டு மல்டிபிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அட் அ டைம் ரன் பண்ண வைக்கிறதுக்கு பேர் தான் ஹைப்பர்வைசர். ஸோ இதுக்கு தான் ஹைப்பர்வைசர் யூஸ் ஆகுது. இதை 2 டைப்பா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு வந்து டைப் 1 ஹைப்பர்வைசர், இன்னொன்னு வந்து டைப் 2 ஹைப்பர்வைசர். இப்போ ஹார்ட்வேர் மேல ஹைப்பர்வைசர் ரன் ஆயிட்டு அந்த ஹைப்பர்வைசர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமா இன்ஸ்டால் பண்ணிட்டே வந்தோம். 1 2 3 4 5 6 அது வந்து பாத்தீங்கன்னா டைப் 1 ஹைப்பர்வைசர். இதே வந்து ஒரு ஹார்ட்வேர் மேல ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணி ஹைப்பர்வைசர் இல்லாம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கு மேல ஹைப்பர்வைசர் இன்ஸ்டால் பண்ணோம்னா அது வந்து டைப் 2 ஹைப்பர்வைசர். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா இப்போ ஹார்ட்வேர் மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹைப்பர் வியோ இல்ல வந்து ஒரு ESXi VM வேற போடுறோம் அப்படின்னா அதுக்கு மேல ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போட்டோம்னு வச்சுங்களேன், இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டைரக்டா ஹைப்பர்வைசர் மூலமா ஹார்ட்வேர் கிட்ட பேசும். ஸோ அதுக்கு வந்து டைப் 1 ஹைப்பர்வைசர். ஆனா இந்த டைப் 2 ஹைப்பர்வைசர்ல ஹைப்பர்வைசரே வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கூட பேசிட்டு தான் ஹார்ட்வேர்ட்ட பேசும்.
ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் வழி ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர்கிட்ட பேசுறதுக்கு. ஸோ இது வந்து டைப் 2 ஹைப்பர்வைசர். ஸோ இதுக்கு மேலே தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டமே உட்காரும். இது வந்து டைப் 2 ஹைப்பர்வைசர். இதனோட டைப் 2 ஹைப்பர்வைசரோட வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டைப் 2 ஹைப்பர்வைசர் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா VMware ஒர்க்ஸ்டேஷன், Oracle விர்ச்சுவல் பாக்ஸ், இந்த விர்ச்சுவல் பிசி இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ் மேலே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மேலே ஒரு அப்ளிகேஷனாக வந்து இன்ஸ்டால் பண்ணி அதுக்குள்ளதான் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போடுறோம். ஸோ அதனால வந்து பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது. டைரக்டா ஹைப்பர்வைசர் வந்து ஹார்ட்வேர் கிட்ட பேசாது, ஓஎஸ் மூலியமா தான் பேசும். ஸோ இதுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லேப் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாமே தவிர நம்ம வந்து டைரக்டா இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஓஎஸ் அதாவது டைப் 1 ஹைப்பர்வைசர் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ டைப் 1 ஹைப்பர் எதெல்லாம் டைப் 1 ஹைப்பர்வைசர்? ஹைப்பர்-வி VMwareலாம் டைப் 1 ஹைப்பர்வைசர். ஸோ இதுதான் எஃபிஷியண்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நாம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எப்படி ஒரு விர்ச்சுவலைசேஷன் எனேபிள் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ்ல டைரக்டா ஒரு ஹார்ட்வேர் எடுத்து அதுக்கு மேல வந்து ஹைப்பர்வைசர் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கு மேல வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணா நம்மளுக்கு வந்து ப்ரொடக்டிவிட்டி நம்மளுக்கு ஹை கான்ஃபிகரேஷன் வேணும். அதுக்காக நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ESXi எப்படி இன்ஸ்டால் பண்ணும் அப்படிங்கறத காமிக்க போறோம். அதாவது ESXiங்கிறது ஒரு ஹைப்பர்வைசர், VMwareோடைய ஒரு ப்ராடக்ட் தான் வந்து ESXi. ஸோ இந்த ESXi என்ன பண்ணும் அப்படின்னா ஹைப்பர்வைசரை எனேபிள் பண்ணும் ஹார்ட்வேர் மேல. ஸோ இப்போ நாம வந்து இந்த டைப் 1 ஹைப்பர்வைசர் நம்ம உங்களுக்கு டெமோ காமிக்க முடியாது. அதனால வந்து ஒரு ESXi எப்படி இன்ஸ்டால் பண்ணும், அப்படி ஒரு ESXi ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி இன்ஸ்டால் பண்ணும், ஹைப்பர்வைசர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுங்கிறத நான் வந்து இப்போ டைப் 2 ஹைப்பர்வைசர்ல காமிக்க போறோம். பட் இதை வந்து நீங்க ஹார்ட்வேர் மேலேயும் டைரக்டா ஹார்ட்வேர் மேல தான் டைரக்டா இன்ஸ்டால் பண்ணணும். அப்பதான் எஃபெக்டிவா இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். நான் இப்போ வந்து லேப் பர்பஸ்க்காக நான் வந்து டைப் 2 மெத்தட்ல இன்ஸ்டால் பண்ணி காமிக்க போறேன். ஓகேங்களா? நீங்க இன்ஸ்டால் பண்ணும்போது எஃபெக்டிவா வேணும் அப்படின்னா நீங்க வந்து டைரக்டா ஒரு பேர் மெட்டல் அதாவது ஒரு CPU எடுத்துட்டு இல்லைன்னா ஒரு சர்வர் எடுத்துட்டு டைரக்டா வந்து அந்த ESXi CD போட்டு நீங்க இன்ஸ்டால் பண்ணலாம். நான் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு VMware ஒர்க்ஸ்டேஷன்ல எப்படி வந்து ESXi இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கறத காமிக்க போறேன். இப்போ நான் வந்து VMware ஒர்க்ஸ்டேஷன்ல உங்களுக்கு வந்து ஒரு CPU ஒரு சர்வர் வந்து பாத்தீங்கன்னா அதுல என்னென்ன கான்ஃபிகரேஷன் இருக்கோ அதே மாதிரி ஒரு சர்வர் வாங்கினோம்னா அதுல என்னென்ன இருக்கும், ஒரு ப்ராசஸர் இருக்கும், RAM இருக்கும், ஹார்ட் டிஸ்க் இருக்கும், CD டிரைவ் இருக்கும், நெட்வொர்க் அடாப்டர் இருக்கும், USB இருக்கும், டிஸ்பிளே இருக்கும். அதே மாதிரியே விர்ச்சுவலையும் கொண்டு வரலாம் நம்ம. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு ஹார்ட்வேர்ல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து இப்போ ஆட் பண்ண போறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நியூ விர்ச்சுவல் மிஷின் ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ண போறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து CD டிரைவ்ல இங்க வந்து ESXi இந்த ISO ஃபைல் எங்க இருக்கு, இந்த CD எங்க இருக்கு அப்படிங்கிற லொகேட் பண்ணிட்டேன். நான் வந்து ESXi இதுல இல்ல. ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்னோட எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்ல அந்த ESXi வச்சிருக்கேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதான் இங்க நான் பாயிண்ட் பண்ணிட்டு இப்போ நான் OS இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்றேன். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு நியூ விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்றேன். நெக்ஸ்ட் அப்போ பாத்தீங்கன்னா அது இந்த லொகேஷன்ல Dல பேக்கப்ல இந்த 5.5ங்கிற ESXi ஆல்ரெடி அங்க இந்த லொகேஷன் இருக்கு. இது வந்து ISO ஃபைல் அங்க தான் இருக்கு. நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இதை வந்து எங்க சேவ் பண்றது அப்படின்னு கேக்குது. நான் வந்து இதை வந்து ESXi 1 அப்படிங்கிற பேர்ல சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன் C டிரைவ்ல. ஸோ அங்கே தான் சேவ் ஆகும். இது C டிரைவ்ல ESX1 அப்படிங்கிறத சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே தான் சேவ் ஆகும். இப்போ வந்து 40 GB சிங்கிள் ஃபைலாஸ்க்கு நான் வந்து 40 GB எனக்கு 40 GB தேவையில்லை, ஒரு 20 GB இருந்தால் போதும். தேவையில்லாமல் எதுக்கு 20 ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸை வேஸ்ட் பண்ணணும். ஸோ 20 GB இருக்கிற ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கிறேன் நான். நெக்ஸ்ட் இப்போ வந்து கஸ்டமைஸ் ஹார்ட்வேர் பண்றேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை 4 GB RAM இருக்கா, நான் ஒரு 8 GB போடுறேன். கொஞ்சம் இதுல இருந்து மேல இன்க்ரீஸ் பண்ணலாம். 8 GB RAM ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி ப்ராசர் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து
ஓகே 2 ப்ராசஸர் கொடுத்துட்றேன், அதே மாதிரி 4 கோர் கொடுத்துட்றேன். ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா டோட்டல் 8 ப்ராசஸர் கோர் வந்து உள்ள காமிக்கும், எங்க ESXi-க்குள்ள காமிக்கும். ஓகேங்களா, க்ளோஸ். இப்போ ஃபினிஷ். இப்போ நார்மலாக நம்ம ஹார்ட்வேர் ஒரு புது ஹார்ட்வேர் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து ஒரு விர்ச்சுவலாக கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ESXi-க்கு தெரியாது நான் ஒரு VM மேலே ரன் ஆகிறேன்னா, ஒர்க் ஸ்டேஷனில் ரன் ஆகிறேன்னா, இல்லை ஒரு பிசிக்கல் ஹார்ட்வேர் ரன் ஆகிறேன்னு தெரியாது. அதுக்கு தேவை வந்து ஒரு ஹார்ட்வேர் இருக்கணும், லைக் ரேம், ப்ராசர், ஹார்ட் டிஸ்க் எல்லாம் இருக்கணும். அப்போ இருந்தால் தான் வந்து ESXi ரன் ஆகும். அதே மாதிரியான கான்ஃபிகரேஷன் விர்ச்சுவலாக செட்டப் பண்ணியிருக்கோம். இப்போ அது மேலே வந்து இந்த ESXi ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக செட்டப் லோட் ஆயிடுச்சு. இப்போ ஒன்றுன்னா லோட் ஆகிட்டு இருக்கு. லோட் ஆகும் போதே வந்து ஹார்ட்வேரை ஸ்கேன் பண்ணிடும். என்ன நெட்வொர்க் கார்டு இருக்கு, என்ன வந்து ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கு, ரேம் எவ்வளோ போட்டிருக்காங்க, எவ்வளோ ப்ராசஸர் கோர் இருக்கு, எல்லாமே வந்து ESXi இன்ஸ்டால் பண்ணும்போதே வந்து லோட் ஆயிரும். இப்போ பாருங்க, இங்க நமக்கு இந்த ஸ்கிரீன்ல காமிச்சிட்டு இருக்கு என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இப்போ வந்து ESXi 5.5.0 இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி எத்தனை ப்ராசஸர் இருக்கு, 2 ப்ராசஸரு, அதே மாதிரி 4 கோர் இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன ப்ராசஸர் பாருங்க, என்ன வந்து i7 ப்ராசஸர், அது அப்படியே காமிச்சிட்டு இருக்கு. எத்தனை GB ரேம் இதுக்கு அசைன் பண்ணி இந்த VMக்கு அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ 8 GB ரேம் இந்த ESXi-க்கு அசைன் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வந்து இங்கே காமிச்சிட்டு இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லி லோட் ஆகிட்டு இருக்கு. இது லோட் ஆகட்டும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கேட்குதுன்னு பார்ப்போம். பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு ஒன்றும் யூட்டிலைஸ் ஆகலை. 1% தான் CPU யூட்டிலைஸ் ஆகுது. மெமரியும் 14% தான் டோட்டலாகவே யூட்டிலைஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் இப்போ இதில் பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ வரலைன்னா இது வந்து கொஞ்சம் ஹை கான்ஃபிகரேஷன் மிஷின் இது. அதே மாதிரி இந்த ESXi இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸ் நிறைய இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. ஏன்னா நாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ESXi வந்து டேரெக்டாக ஒரு ஹார்ட் டிஸ்கில் இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ESXi நிறைய ஸ்பேஸ் எடுத்துக்காது. ஆனால் இதுக்கு மேலே ரன் ஆகிற VMக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வேணும் இல்லையா. ஸோ நம்ம இதை என்ன பண்ணணும்னா ஸ்டோரேஜில் இருந்து மவுண்ட் பண்ணி அந்த ஸ்டோரேஜ் டிஸ்கில் தான் வந்து அந்த VMs எல்லாம் ரன் ஆகிற மாதிரி நம்ம பண்ணுவோம். ஸோ நம்மகிட்ட வந்து இப்போ ESXi இன்ஸ்டால் பண்ணுறேன், நான் கண்டினியூ பண்ணட்டுமான்னு கேட்குது. ஆமாம் கண்டினியூ பண்ணு சொல்லிட்டு என்ட்ரு கொடுக்குறோம். F11 கொடுத்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம எல்லா அவைலபிள் டிவைஸும் சர்ச் பண்ணுது. இப்போ வந்து நம்ம 20 GB தான் அசைன் பண்ணியிருந்தோம். கரெக்டாக 20 GB ஸ்கேன் பண்ணி இப்போ நம்மளுக்கு வந்து 20 GB காமிக்குது. ஸோ அப்படியே இந்த 20 GB டைரெக்டாக வந்து நம்ம வந்து இந்த ESXi இன்ஸ்டால் பண்ணிடுறோம். US டிஃபால்ட் இந்த கீபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த லேஅவுட் USD அந்த நம்ம கீபோர்டில் பார்த்தீங்கன்னா 102 கீஸ் கீபோர்டு. ஸோ US டிஃபால்ட் கீபோர்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். ரூட் பாஸ்வேர்டு என்னன்னு கேட்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரூட் பாஸ்வேர்டு டைப் பண்ணிடணும், கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் டைப் பண்ணிடணும். என்ட்ரு கொடுத்து நெக்ஸ்ட் போயிடுறோம். இப்போ இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
இன்ஸ்டால் பண்ணட்டுமான்னு கேட்குது, கண்டினியூ கொடுத்துடலாம். F11 கொடுத்தோம்னா கண்டினியூ. இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு 15 மினிட்ஸில் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிரும். இது ரொம்ப ESXங்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ ஒவ்வொரு சர்வீஸுக்கும் ஒவ்வொரு சர்வர் போடுறதுக்கு பதிலாக ஒரு சர்வர் எடுத்துட்டு, நல்ல ஹை கான்ஃபிகரேஷன் ஒரு சர்வர் எடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு ESX இன்ஸ்டால் பண்ணி ESXக்கு மேலே நம்ம மல்டிபிள் சர்வர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய ஹார்ட்வேர் தேவை. ஒரு ஹார்ட்வேரே போதும் சின்ன கம்பெனியாக இருந்துச்சுன்னா. இதே வந்து ஹை அவைலபிலிட்டி வேணும் அப்படின்னா நம்ம 2 சர்வரை போட்டு ஒவ்வொரு சர்வர்லையும் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் பண்ணிட்டு அதை வந்து கிளஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா, சப்போஸ் ஒரு சர்வர் டவுன் ஆச்சுன்னா கூட அந்த VMs எல்லாம் இன்னொரு சர்வரில் மூவ் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹை அவைலபிலிட்டி. எப்போவுமே அவைலபிள் இருக்கும் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாம். ஸோ அதனால தான் ஹை அவைலபிலிட்டி அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபியூச்சர் கிளாஸில் எப்படி வந்து ஹை அவைலபிலிட்டி கான்ஃபிகர் பண்ணும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்குள்ள 20% இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ரீபூட் பண்ணட்டுமான்னு கேட்குது, நம்ம ரீபூட் பண்ணிடுறோம். ரீபூட் ஆயிட்டு இருக்கு. இப்போ ரீபூட் ஆயிட்டு எல்லாமே லோட் ஆயிட்டு இருக்கு. ESX லோட் ஆயிட்டு இருக்கு. இப்போ
ஸோ லோட் ஆகி முடிஞ்சோன்னா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி வந்து இதுக்கு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணணும், அதுக்கப்புறமேட்டு வந்து எப்படி இதை கான்ஃபிகர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதை கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம ESXiல வந்து பொறுத்தளவுக்கு நம்ம வந்து ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா மீதி எல்லா கான்ஃபிகரேஷனும் நம்ம வந்து vSphere கிளைண்ட் வழியாக தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு கமெண்ட் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஆனால் கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும், எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கிளீனாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ வந்து பாருங்க இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்கா ஐபி அசைன் ஆயிருக்கு. இது எங்கிருந்து அசைன் டிஎஸ்சிபில இருந்து அசைன், இதே வந்து ஒரு செல்ஃபா ஒரு ஐபி அட்ரஸ் கிரியேட் பண்ணி அங்கிருந்து அசைன் பண்ணிருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி ஐபி அட்ரஸ்ல கான்ஃபிகர் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த இதில் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஃபால்ட்டா நெட்வொர்க் கார்டை கான்ஃபிகர் பண்ணாமல் நேட்டுன்னு விட்டுருப்போம். ஸோ அது வந்து நேட்டில் இருக்கக்கூடாது, டைரக்டா நம்ம பிசிக்கல் அடாப்டர் கூட தான் கான்டாக்ட் பண்ணணும்னு சொல்லி பிரிட்ஜில் கான்ஃபிகர் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து ஒன்றும் இல்லை, இது நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது ஏன் வந்து நேட் எடுத்து பிரிட்ஜிட்டு போட்டேன் அப்படின்னா, பிரிட்ஜிடு அப்படின்னா இந்த ESXi வந்து டைரக்டா என்னுடைய நெட்வொர்க் கார்டு கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒன்றும் இல்லை, நம்ம ஜஸ்ட் வந்து நெட்வொர்க் கார்டை கான்ஃபிகர் பண்ண போகிறோம். எதுக்காக அப்படின்னா நம்ம ஹோஸ்ட் வந்து இன்னொரு ஹோஸ்ட் கூட கம்யூனிகேட் பண்ணணும், வெளியில் வந்து டிராஃபிக் ஃப்ளோ ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ வந்து இதை வந்து கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு F2 ப்ரெஸ் பண்ண போகிறோம். F2 ப்ரெஸ் பண்ண போல சொல்லுது, F2 ப்ரெஸ் பண்ண போகிறோம். ஸோ பாஸ்வேர்டு கேட்குது, நம்ம கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு. இங்கே வந்து பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை கான்ஃபிகர் மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கோட ஐபி என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம் நம்ம. இப்போ எனக்கு வந்து நெட்வொர்க் அடாப்டர் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு வந்து ஐபியை மாற்றணும் அப்படின்னா ஐபி கான்ஃபிகரேஷன் போகணும். இப்போ வந்து டிஎஸ்சிபியில் இருக்குது, டைனமிக்காக இருக்குது, ஸ்டாட்டிக்காக மாற்றணும் நாம. அதுக்கு இங்கே போகிறோம். இப்போ எனக்கு வந்து ஐபி வந்து 192.168.1.41ங்கிற ஐபி அட்ரஸ் இது கொடுக்க போகிறேன் நான். 1.41 சப்நெட் மாஸ்க் மாற்ற போகல, அப்படியே இருக்கும். ஸோ கேட்வே மட்டும் 192.168.1.1 கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஐபி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகே, IPv6 வேணுமான்னு கேட்குது. நம்ம நெட்வொர்க்கில் IPv6 இல்லை, அதை டிசேபிள் பண்ணிடலாம். ஓகே கொடுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து சேவ் பண்ணணும். எஸ்கேப் கொடுத்தோம்னா இப்போ சேவ் பண்ணிட்டுமான்னு கேட்கும், எஸ்ன்னு கொடுக்கணும். ஒய் ப்ரெஸ் பண்ணால் எஸ். இப்போ ரீபூட் ஆகும். ஒரு டைம் ரீபூட் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் நாம் வந்து ESXiலிருந்து இந்த ESXi எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத காமிக்க போகிறேன். ஸோ அது நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து எப்படி ESXiயை vSphere வழியாக லாகின் பண்ணி எப்படி வந்து ஒரு OS இன்ஸ்டால் பண்ணணும், மல்டிபிள் OS எப்படி வந்து ஒரு ESXi மேலே இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் இன்னும் நிறையா வீடியோஸ் தமிழில் போட முடியும். ஸோ நான் வந்து என்டையர் VMwareயும் இந்த தமிழ் வீடியோஸில் தமிழ் வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி பிளான் இருக்குது. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதை பொறுத்து தான் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணி அப்லோட் பண்ண முடியும். தேங்க்யூ.